சட்னி அரைக்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் இருக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை சட்னி. இதை மாதிரி நீங்கள் அரைச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் இதை பார்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கறிவேப்பிலை கசக்கும்னு நினைப்பீங்க. அது கசக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. கறிவேப்பிலை, தனியா, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், நல்லெண்ணெய், புளி, உப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு. இதை மாதிரி ஈஸியாக உரிச்சுக்கோ. மேலே கட் பண்ணுறீங்க, இது மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் பூண்டு. இதை பாருங்கள், பூண்டு உரிக்கிறது இது மாதிரி ஈஸியாக கட் பண்ணலாம். பூண்டு உரிக்க கஷ்டப்படுங்க, அது மாதிரி உரிச்சிடுங்க. இப்போ இஞ்சியும் தோல் சீவிடுங்க. இஞ்சியும் தோல் சீவிட்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டை கட் பண்ணனா இஞ்சியை மட்டும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க இஞ்சி. அப்போ தான் வதக்க ஈஸியாக இருக்கும். பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது மாதிரி பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை உருவி வச்சுங்க. தனியா வச்சுங்க. காஞ்ச மிளகா அந்த காம்பு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வருங்க. நல்லெண்ணெயில் தான் இது செய்யணும். சிம்மில் வச்சு வருங்க. வேகமாக வச்சு வறுக்காதீங்க, தீஞ்சிரும். அதனால் நல்லா பொறுமையாக இது மாதிரி நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்துட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதான், எடுத்தாச்சு. வறுத்துட்டு எடுத்தாச்சு. இதை மாதிரி வறுக்கணும். இப்போ பூண்டு, பூண்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. எல்லாமே நல்லா வறுக்கணும். அது பாருங்கள், இது மாதிரி நல்லா வறுக்குங்க. வறுத்துருங்க, நல்லாயிருக்கும். பூண்டு வறுத்தாச்சு, அதையும் எடுத்துருங்க. இப்போ இஞ்சி சேர்த்துருங்க. இஞ்சி சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இஞ்சியை நல்லா வறுக்கணும். ஒன்றும் அதிகமாக வறுக்கக்கூடாது. இஞ்சியை நல்லா வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இது சாப்பிடும். நான் எப்படி வறுக்கிறேன்னு பாருங்கள். இதை மாதிரியே வருங்க. நல்லா வறுக்கணும். வறுத்தாச்சு. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக போட்டு வருங்க. இப்போ கொத்தமல்லி, அதாவது கொத்தமல்லினா காஞ்சது, தனியா, அதை போட்டு ஒரே ஒரு வறுத்து எடுத்துருங்க எண்ணெயில். ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, சும்மா லைட்டாக போட்டு உடனே எடுத்துருங்க. இப்போது கறிவேப்பிலை,
கறிவேப்பிலை ரொம்ப வதக்கக்கூடாது. பாருங்கள் நான் எப்படி வதக்குறேன்ட்டு. ரொம்ப காய விட்றாதீங்க. பொறுமையாக வறுத்து எடுங்க. ரொம்ப காயக்கூடாது. கறிவேப்பிலை ரொம்ப வதக்கக்கூடாது. கறிவேப்பிலை வாசனை போயிட்டு பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் வாசனை ஒரு அப்பயே எடுத்துடணும் கறிவேப்பிலையை. இப்போ காஞ்ச மிளகா அதிலே போட்டுருங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கறிவேப்பிலை கூட காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துருங்க. காஞ்ச மிளகா ரொம்ப வறுத்து தீய வச்சிடாதீங்க. இது பாருங்கள், இதே மாதிரி தான் வறுக்கணும். இப்போ இதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ புளி எடுத்து இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்படியே அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துருங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா காயிட்டும். சூடாக போடாதீங்க. மிக்ஸி ஜாரில் சூடாக போடாதீங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு போடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போடணும். தேங்காய் தேங்காய் வதக்கக்கூடாது. இப்படியே கீழே அப்படியே போனால் தேங்காய் வதக்கக்கூடாது. தேங்காய் நிறைய வைக்காதீங்க, கொஞ்சமாக வைங்க. தேங்காய் கறிவேப்பிலை நிறைய வைக்கலாம், தேங்காய் மட்டும் கொஞ்சமாக வைங்க. அவ்வளோதான். தேங்காயும் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிடலாம். தொட்டு பாருங்கள். சூடு இல்லைன்னா போட்டு அரைச்சிடலாம். சூடாக இருந்தால் கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வைங்க. ரொம்ப கொதிக்கும், அதனால் போட்டு அப்படியே அரைக்கக்கூடாது. அப்படி சூடோடு அரைச்சாலும் நல்லா இருக்காது. ஆறின பிறகு அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஆற வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா மழை அரைக்கணும். நோயாக அரைக்கக்கூடாது. இந்த சட்னி வந்து நல்லா மழை அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நோயெல்லாம் அரைக்கக்கூடாது. நல்லா மழை அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி மழை அரைச்சிருக்கு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை தாளிச்சிடலாம். நம்ம வதக்கணும் பாருங்கள், அதே கடாயில் தாளித்து ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். கடுகு, சீரகம், கடுகு பொஞ்சோன்னே சீரகம் போட்டுருங்க. சீரகம் பொஞ்சோன்னே பெருங்காயத்தூள் போட்டுருங்க. இப்போ கறிவேப்பிலை போட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இது நல்லெண்ணெயில் செஞ்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த நீங்கள் ஒரு தடவை இதை அரைச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அடிக்கடிக்கு அரைப்பீங்க. கறிவேப்பிலை ரொம்ப நல்லது. அதனால் இந்த சட்னி பசங்களுக்கு அரைச்சிருந்தா கறிவேப்பிலை சட்னின்னு பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை சாப்பிட்டுட்டு கறிவேப்பிலை சட்னினே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெலாம் இது நல்லா இருக்காது.
அதனால் இட்லி தோசைக்கு மட்டும் வச்சு சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். பழுதுக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. கறிவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றி தோசையை தொட்டு சாப்பிட்லாம். ஒரு கலக்கிட்டு ஊற்றி சாப்பிடுங்க. ஒரு தோசை சாப்பிட்றவங்க 3 தோசை சாப்பிடுவாங்க இந்த சட்னி அரைச்சா. நீங்களும் இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கறிவேப்பிலை நம்ம கடையில் ஈஸியாக கிடைக்கும். அதனால் இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தோசைக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். வதக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்க அந்த சட்னி இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகிடும். நீங்கள் அரைச்சி தான் பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.